யுனைடெட் ஸ்டேட்ஸ் மற்றும் ஈரான் இடையிலான பதற்றம் தற்போது உலக நாடுகளை கவலையடைய செய்துள்ளது. மத்திய கிழக்கு பகுதியில் கடந்த சில நாட்களாக போர் சூழ்நிலை அதிகரித்து வருகிறது. இந்நிலையில் உலகின் மிக முக்கியமான கடல் வர்த்தக பாதைகளில் ஒன்றான ஸ்ட்ரெய்ட் ஆஃப் ஹார்மோஸ் தற்போது முடக்கப்பட்டுள்ளதாக தகவல்கள் வெளியாகியுள்ளன. உலக அளவில் கச்சா எண்ணெய் போக்குவரத்தின் சுமார் 20% இந்த கடல் பாதை வழியாகவே நடைபெறுகிறது. இந்த பாதை முடங்கியதால் சர்வதேச சந்தையில் கச்சா எண்ணெய் விலை வேகமாக உயர்ந்து வருகிறது. இதற்கிடையில் இஸ்ரேல் மற்றும் ஈரான் இடையிலான மோதலும் அதிகரித்து வருகிறது. ஈரான் தொடர்ந்து ஏவுகணை தாக்குதல்களை மேற்கொண்டு வருவதாக கூறப்படுகிறது. இதனால் மத்திய கிழக்கு முழுவதும் பாதுகாப்பு நிலை உயர்த்தப்பட்டுள்ளது. இந்த சூழ்நிலையில் ஈரானின் அணு மையங்களை குறிவைத்து யுனைடெட் ஸ்டேட்ஸ் ஒரு டாக்டிக்கல் நியூக்ளியர் ஸ்ட்ரைக் நடத்தப்படலாம் என்ற தகவலும் வெளியாகியுள்ளது. அடுத்த 48 மணி நேரத்தில் பெரிய தாக்குதல் நடத்தக்கூடும் என்ற உளவுத்துறை தகவல்கள் உலக நாடுகளை அதிர்ச்சியில் ஆழ்த்தியுள்ளது. 1945ஆம் ஆண்டில் 2ஆம் உலகப் போரின் போது அணுகுண்டு பயன்படுத்தப்பட்டதற்கு பிறகு உலகில் மீண்டும் அணு ஆயுதம் பயன்படுத்தப்படும் வாய்ப்பு குறித்து பேசப்படுவது இதுவே மிகப்பெரிய பதற்றத்தை உருவாகியுள்ளது. இந்த போர் மேலும் தீவிரமானால் உலக பொருளாதாரத்திற்கும் பெரிய பாதிப்பு ஏற்படும் என்று நிபுணர்கள் கூறியுள்ளனர். உலக பங்குச்சந்தைகள் ஏற்கனவே சரிவை சந்தித்து வருகின்றன. அதே நேரத்தில் தங்கத்தின் விலை வேகமாக உயர்ந்து வருகிறது. இந்நிலையில் இந்த பதற்றம் சூழ்நிலை சமாதானமாக தீருமா அல்லது மேலும் பெரிய போராக மாறுமா என்பதை கவலையுடன் உலக நாடுகள் கவனித்து வருகின்றன.